வணக்கிட்டு இருக்காங்க. இந்த அடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். வணக்கிட்டு இருக்காங்க. விறகடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். புகை வருது. வணக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுப்பு எப்படி எரிஞ்சிட்ருக்குன்னு. கொத்தமல்லி பொடி போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் போடுறாங்க. தயிர் ஊற்ற போகிறாங்க. தயிர் ஊற்றியாச்சு. அளவாக தான் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றுறாங்க. விறகு எடுத்து வைக்கிறாங்க. சிக்கன் கொடுங்க. சிக்கன் நீங்களே நல்லா பெரிய கொழுப்பு. சிக்கன் இது இதெல்லாம் இது தனியாக அதையெல்லாம் சிக்கன் உள்ளே போடுறாங்க. பிரியாணிக்கு தனி கட் பண்ணி வெளியே கொடுத்தா எல்லாம் ஒன்று. எவ்வளோ சிக்கன் பாருங்க. சிக்கன் பிரியாணி என்னது தான் நம்ம உங்களுக்கெல்லாம் வளர்க்குறாங்க. தெரிய போகிறதில்லை. உனக்குள்ள தெரியாது. வருவது தண்ணியாக இருந்தால் தான் தெரியும். பீஸ் தான் போடுவோம்மா. இது காலு, கோழியோட காலு. உப்பு போடுறல. உப்பு தேவைக்கு உப்பு போடு. நீ சொல்லிட்டியா? நல்லா 2 டம்ளர் தண்ணி. நல்லா கட் வணக்குறாங்க. கொதிச்சிட்டு இருக்கு. பின்னாடி சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சு. இனி போட்டால் உடஞ்சிடும். சிக்கன் வெந்துருச்சு காய்ஸ். 1 டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணி. 4 13 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். வெந்தக்கப்புறம் காரம் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இருக்காமா? உப்பு பத்தல போல. உப்பு போடுறாங்க. மூடிட்டாங்க. உப்பு போடுறாங்க. அது பத்தாதாமா? அதுவே போதுமா? உப்பு போட்டனால ஒரு கிளறி விடுறாங்க. மூடி வச்சிடலாமா? மூடி வைக்கிறாங்க. அரிசி மசாலா பிடிச்சிருக்குமா? புதுசாக சைக்கிள் ஓட்டி பழகிறா போல. வாட்டர் அரிசி போட்டிருக்காங்க. தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் எத்தனை நாள் அப்பா ஒரு நாள் இங்கே இருந்து வச்சுக்கிட்டேன். அரிசியோட எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மூடி வச்சுட்டு ஊற்றி சொல்றேன். ரெண்டு அப்படியே ஊற்றி சொல்றேன். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. கலக்குங்க. பிரியாணிலெல்லாம் வெந்துருச்சு. அரிசி வெந்துருச்சு. அதான் பிரியாணி செஞ்சாச்சு. அது மட்டும் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். சூடாகாது. கிளறி விடுறோம்.